2005ஆம் ஆண்டில் வந்துட்டு எனக்கு ஒரு வியாதி வந்து பாதிச்சிருச்சு. அந்த வியாதியோட பேர் என்ன அப்படின்னா பென்ஜின் ஜாயிண்ட் ஹைப்பர் மொபிலிட்டி சிண்ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியாதி. இதுக்கு தமிழில் என்ன அப்படின்னா இளகிய மூட்டு வியாதி அப்படின்னு சொல்லிட்டு பேர். இந்த வியாதியோட அறிகுறி என்ன அப்படின்னா நம்மளோட எலும்புகள் வந்துட்டு அப்படியே ஃப்ளெக்சிபிளாக வந்துட்டு அப்படியே கொலன்ட்டு ஆகிடும். இதுதான் வந்துட்டு அந்த வியாதியோடைய கண்டிஷனே அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஒரு நாள் காலேஜில் வரும்போது ரொம்ப முடியாமல் வந்துட்டா. உடம்பு பூரா ஒரே வலி. என்னன்னு கேட்டப்போ எனக்கு நடக்க முடியல, எனக்கு கை காலெல்லாம் அப்படியே வளைஞ்சு போகுது. அப்போ அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன பாத்ரூம் போனால் கூட சாப்பிட்னா கூட 2 பேரோட ஹெல்ப் இருந்தால் தான் எதுவும் பண்ண முடியும். அந்த மாதிரி வலியில் துடிச்சிட்டு இருந்தா. மேலே உச்சியிலேருந்து உள்ளங்கால் வர வந்துட்டு அந்த அளவுக்கு எனக்கு வந்து வேதனையாக இருந்துச்சு. என்னால் என் கைகளை அசைக்க முடியல, என் விரலை அசைக்க முடியல, அந்த அளவுக்கு வந்து வலியாக இருந்துச்சு. என்னோடய கரத்தையே வந்துட்டு என்னால் வந்து தூக்க முடியாத அளவுக்கு ஒரு வேதனை எனக்கு வந்து இருந்துச்சு. நான் வந்து ஒன்றுமே சொல்லாமல் நான் பேசாமல் நான் சேரில் உட்காந்துட்டேன். அப்போ உடனே எங்கள் அம்மா ஓடி வந்துட்டு என்ன ஆச்சுமா உனக்கு அப்படின்னு. நான் சொன்னேன் என்னால் வேதனை சகிக்க முடியலம்மா, என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. அப்போ நீ கல்லூரிக்கு போகும்போது நல்லா தான், எனக்கு அங்கெல்லாம் ஒன்றுமே தெரியல. எனக்கு வீட்டுக்கு வரும்போது வந்துட்டு என்னை சரீரத்தை அசைக்க முடியல, எனக்கு அப்படியே கொலன்ட்டு இருக்குது என் கை காலெல்லாம், எனக்கு வேதனை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆள ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அப்பா வந்துட்டு என்னை தூக்கிட்டு எந்திரிலிண்டா அப்படின்னு நான் சொன்னேன். என்னால் முடியலப்பா, எனக்கு வலிக்குதுப்பா அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நேரம் சொல்கிறதுக்குள்ளார எங்கள் அம்மாவும் அப்பா என்னை அப்படியே பிடிச்சி உட்கார வச்சோடனே என்னோடய கழுத்துலேருந்து என்னை முதுகு எலும்பு வரைக்கும் எதுவுமே எனக்கு நிற்கலை. எங்கள் அப்பா வந்துட்டு உடனே வந்துட்டு என் அருகில் இருக்கிற ஒரு மருத்துவமனைக்கு என்னை கூட்டிகிட்டு போனார். டாக்டர்கிட்ட போய் அவருடைய போய் கன்சல்ட் பண்ணால் இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இதெல்லாம் சாதாரணதாக அப்படின்னு சொல்லி பிசியோதெரப்பி பண்ணால் சரியாக போயிடும் அப்படின்னாங்க. ஆனால் பிசியோதெரப்பிங்கிற பேரில் ஒரு 10 நாள் என் மகள் ரொம்ப கஷ்டப்பட்டாள். என்னை முதுகை வளைச்சாங்க, என் கையை விரலை வளைச்சாங்க, எல்லாத்தையுமே வளைச்சி காமிச்சாங்க. அவர் வந்து சொன்னாங்க எங்கள் அண்ணனை பார்த்துட்டு, அவள் கண்டிஷன் ரொம்ப மோசம், உங்கள் பொண்ணுக்கு இந்த வியாதி இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னோட அந்த பேப்பரில் ஒன்று எழுதினாங்க, எலும்போட அசைவு முதல் கொண்டு தெரியுது அப்படின்னு. கடைசியில் அந்த டாக்டர் எங்கள் அண்ணா கிட்ட சொன்னாங்க, இந்த மகளுக்கு என்ன வியாதி அப்படின்னா எலும்புக்குள்ளே இருக்கிற ஊன் எல்லாமே வந்து செத்து போயிடுச்சு, எல்லாமே பொடியாக ஆகி போயிடுச்சு. இப்போ வந்துட்டு அவளுக்கு முதுகோட தண்டு வரைக்கும் எல்லாமே வந்துடுச்சு. நீ எந்த அளவுக்கு பர்சன்டேஜுக்கு வந்திருக்குங்கிறது எம்ஆர்ஐ ஸ்கேனிங் எடுத்து தான் நாங்கள் சொல்ல முடியுமே தவிர கன்ஃபார்ம்டாக உங்கள் பொண்ணுக்கு இந்த வியாதி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. மருத்துவர் என்னை தனியாக அழைத்து சொன்னார், உன் தங்கையினுடைய இடுப்பில் உள்ள 2 எலும்புகள் இறங்கி விட்டது, அதில் நடுவில் உள்ள மஜ்ஜையெல்லாம் அப்படியே அரிச்சிருச்சு, அதனால் அவளுக்கு வந்து நீ வாழ்க்கை வந்துட்டு வீல் சேர் மாதிரி தான், அவளுடைய கண்டிஷன் வந்து ரொம்ப ஒஸ்ட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னாரு. அப்புறம் சொன்னார், கல்யாணம் பண்ணுற ஏதாவது ஐடியா இருந்தால் அதெல்லாம் மாற்றிடுங்க, அதெல்லாம் நினைக்காதீங்க, ஏன்னா இது எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணால் தான் எந்த அளவுக்கு இது பாதிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னாரு. அண்ணன் அழ ஆரம்பித்தோன்னே என்னால் அதை தாங்கவே முடியல. நான் அன்றைக்கி உணர்ந்தேன் நான் மரணத்தின் பிடியில் போயிட்டுருக்கேங்கிறது எனக்கு புரிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னை வீட்டில் கொண்டு வந்து படுக்க வைக்கும்போது என்னால் தாங்கவே முடியல, கதறி அழுதேன். எம்ஆர்ஐ கொண்டு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டெஸ்டிங் இருந்துச்சு. அந்த டெஸ்டிங்கில் வந்துட்டு அவங்க என்னை பார்த்துட்டு 3 டாக்டர் என்னை டெஸ்ட் பண்ணாங்க. அந்த டாக்டர் வந்து சொன்னாங்க, எம்ஆர்ஐ ஸ்கேனிங்கே தேவையில்லைங்க, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க? 2 பிள்ளைங்க இருக்காங்க, பரவாயில்ல, இது இருக்கிற வரைக்கும் இது இருந்துட்டு போட்டோம், அவளை கஷ்டப்படுத்தாதீங்க, நீ வேலையை ரிசைன் பண்ணிவிடுமா, இருக்கிற வரைக்கும் உங்கள் அப்பா அம்மா கூட சந்தோஷமாக இருந்துட்டு போ அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. இன்னமும் என் இருதயத்தை வந்து அதிகமாக உடச்சிருச்சு. நான் பிரதர்கிட்ட அப்போவே நான் ஃபோன் பண்ணுவேன் 9:30 மணிக்கு, பிரதர் இங்கே இருக்கிற டாக்டர் எனக்கு சுகம் ஆகாதுன்னு சொல்கிறாங்க பிரதர்னு. பிரதர் சொன்னார், நீ ஏசப்பாவை நினச்சிக்கோ, அவருடைய அக்கினியை நினச்சிக்கோ, அவருடைய ரத்தத்தை நினச்சிக்கோ, எனக்கு புது இருதயத்தை கொடுத்த அதே தேவன் உனக்கும் புது எலும்பை தருவார். நீ எம்ஆர்ஐயில் படுக்கும்போது நீ படுக்கலை, ஏசப்பாவே நீ நினச்சிக்கோ, அவருடைய எலும்பு அவரோட ரத்தம் அப்படின்னு. நானும் உள்ளே போகும்போது நான் நினச்சேன், ஏசப்பா எம்ஆர்ஐ ஸ்கேனிங்கில் நான் தான் போகிறேன்னா இருந்தாலும் உம்முடைய எலும்பு உம்முடைய ரத்தம் தாண்டவர் என் கூட இணைஞ்சிருக்கணும்னு சொன்னேன். குடும்பமாக வந்து எங்கள் சகோதரர்கிட்ட நாங்கள் முழங்கால் படியிட்டு எங்களுக்கு கஷ்டத்தை எல்லாம் சொன்னோம். இப்போ சகோதரர் ஒரு வார்த்தையை சொன்னார், எரேமியாவின் எலும்புகளில் அக்னி பற்றி இருந்தது உண்மைனா கண்டிப்பாக உன் தங்கையினுடைய எலும்புகளில் அக்னி பற்றி நீ போய் சொல்லுன்னு சொன்னார். நான் போகும்போது என்னை வந்து 2-3 பேர் வந்துட்டு என்னை தூக்கிட்டு தான் போனாங்க. ஏன்னா என்னால் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியல. அதுக்கப்புறம் ஸ்கேனிங் முடித்த உடனே மெஷின்லேருந்து நானே இறங்கினேன். நானே வந்துட்டு அந்த கேபின்லேருந்து வெளியில் வந்து உட்காந்தேன். எங்கள் அப்பா அம்மாவை பார்த்து சொன்னேன், அம்மா என் எலும்பு இப்போ வளைய மாட்டேங்குதும்மா,
அது நேரம் நிற்குது, எனக்கு வலிக்கலை, எனக்கு ஸ்வெல்லிங் இல்லை, எனக்கு என்ன கழுத்து திருப்ப முடியுது, என்னால் பேச முடியுது, என்னால் நடக்க முடியுது. இப்போ பாருங்க நான் குமிறேன்னு சொல்லி காட்டினேன். எங்கள் அப்பா அம்மா என்னை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அப்போவே புரிஞ்சிச்சு ஏசப்பா எனக்கு சுகத்தை கொடுத்துட்டாருன்னு. எனக்கு தானே வலி இருந்துச்சு, நீ 9:30 சொன்னேன் அப்படின்னு. ஆமாம் டாக்டர் எனக்கு இருந்துச்சு, ஆனால் எனக்கு இப்போ இல்லை, எனக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, என்னால் எனக்கு ஸ்வெல்லிங் இல்லை, எனக்கு உடம்புல எந்த பார்ட்லையும் எனக்கு வலிக்கவே கிடையாது அப்படின்னு நான் சொன்னேன். அவருக்கு நம்பிக்கை வரல. திருப்பியும் என்னை இன்னொரு தடவை ஸ்கேன் பண்ணி எடுத்துகிட்டு ஒன்றுமே சொல்லலை. இந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு முதல்ல உங்களை ட்ரீட்மெண்ட் பண்ண ரெமட்டாலஜிஸ்ட் கிட்ட போங்க அப்படின்னாங்க. அவரும் மதுரைக்கு வந்திருந்தார். நாங்கள் அவர்கிட்ட கொண்டு போய் காமிச்சப்போ அவர் வந்துட்டு, உனக்கு இப்படிப்பட்ட வியாதியே இல்லை, என்னோடய 35 வருஷம் சர்வீஸில் நான் டயக்னோஸ் பண்ணி தப்பி போன ஒரு பொண்ணு, ஒரு மனுஷி இருப்பேன்னா அது நீ மட்டும்தான், நீ நிஜமாகவே பாக்கியவதி தான் அப்படின்னாரு. அவர் சொன்னார், நீ வந்துட்டு உனக்கு மருந்து சுகம் தரல, நீ ஆராதிக்கிற உன்னோட ஏசு தான் என்னை சுகப்படுத்தினாரு அப்படின்னு வந்துட்டு என்கிட்ட சொன்னாங்க. இருந்தே நொறுங்கி அழுதோம். உடனே நான் பிரதருக்கு கூப்பிட்டேன். நான் வந்து பிரதர்கிட்ட சொன்னேன், நான் உங்களை பார்க்கணும் பிரதர், ஆனால் அவர் ஜெபிச்சதுனால தான் நான் உயிரோடு இருக்கேன். அவர் அன்றைக்கி கண்ணீரோடு எனக்கு ஜெபிக்கலை அப்படின்னா இன்றைக்கி நான் அந்த பூமியில் இருந்திருக்கவே மாட்டேன், எப்போவோ மரித்திருப்பேன். தங்கை ஜீவனோடு இருப்பது தேவன் செய்த மகா பெரிய அற்புதம். அவருடைய தயவு பூர்ணமாக எங்களுக்கு கிடைத்ததுனால தான் இன்று என் தங்கை ஜீவனோடு இருக்கிறாள். 2 நிமிஷம் எழுந்து நிற்க முடியாதுன்னா 5 மணி நேரம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வந்தேன். அதுவே முதல் அற்புதம். நான் இங்கே வந்து முழங்கால் படியிட்டு எத்தனையோ நாட்கள் ஆச்சு. முதல் தடவை அன்றைக்கி இரவு முழங்கால் படியிட்டு நான் ஜெபித்தேன். கர்த்தர் எனக்கு பூர்ண சுகத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இந்த டாக்டரை போய் பார்த்தப்போ எந்த டாக்டர் எனக்கு திருமணமாகறதுக்கு தகுதியில் டிஸ்க் இறங்கி போச்சுன்னு சொன்னாரோ அதே டாக்டர் கேட்டாங்க, எப்போ இன்விடேஷன் தர போகிறீங்க, உங்கள் மகளுக்கு அப்படிப்பட்ட வியாதியே கிடையாதுன்னு சொன்னாங்க. எனக்கு சுகம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம்.